கவிராயர் கந்தசாமி. கண் பார்வை இல்லை என்றாலும் முருகனுடைய புகழை தினசரி பாடி விடுவார். முருகனை பாட தொடங்கி விட்டார் என்று சொன்னால் முருகனே திருச்செந்தூரிலிருந்து இறங்கி அவருக்கு முன்னால் அமர்ந்து அந்த பாடலை கேட்பார். ஒரு முறை அப்படி பாடுகிற போது கந்தசாமியின் வாயிலே பாசு போட்டிருந்தார். அதன் எச்சில் தெரித்து முருகனுடைய தலைப்பாகையிலே பட்டுவிட்டது. திருச்செந்தூர் கருவறையிலே இருந்த எம் பெருமானுடைய தலைப்பாகையிலே தெரிக்கிறது. கருவறைக்குள் இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்படி இது நேர்ந்தது என்று திகைக்கிற போது பட்டருடைய கனவிலே முருகன் வந்து சொன்னார், எனக்கு ஒரு சிறந்த பக்தன் இருக்கிறான், அவனுக்கு நான் அருள் புரிய ஆசைப்படுகிறேன். நாளை அவன் ஆலயத்திற்கு வருவான். என் கழுத்தில் இருக்கக்கூடிய மலர் மாலையிலிருந்து ஒரு மலரை எடுத்து அவன் கண்ணில் ஒற்றி வைத்து எடுத்து விடு, அவனுக்கு ஒரு கண் தெரியும். ஒரு கண் தெரிந்தவுடன் கந்தசாமி கேட்டார், ஒரு கண்ணை முருகர் கொடுத்து விட்டார், இன்னொரு கண் எப்போது தெரியும்?